வாங்கி வந்த கேரட் பீட்ரூட்டை சிறிது நேரம் உப்பு தண்ணீரில் ஊற வைத்து பிறகு எடுத்து தண்ணீரை துடைத்து விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்தால் 1 வாரத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கும். பெருங்காயம் கட்டியாகாமல் வைத்திருக்க ஒரு பச்சை மிளகாயை அதன் காம்புடன் பெருங்காய டப்பாவில் வைத்து விடலாம். ஃப்ரிட்ஜில் வைத்த தோசை மாவு கொஞ்சம் அதிகமாக புளித்து விட்டதா? அதில் சிறிது மிளகுத்தூள், சர்க்கரை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் கழித்து தோசை வார்த்து பாருங்கள். புளிப்பு சுவை குறைந்து இருக்கும். மிளகாய் பஜ்ஜி செய்யும் பொழுது மிளகாயை 2 நிமிடம் சுடு தண்ணீரில் போட்டு எடுத்து பின்னர் பஜ்ஜி செய்தால் மிளகாய் நன்றாக வெந்து சுவையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை 10 நிமிடம் சூடான தண்ணீரில் போட்டு எடுத்தால் மேலே இருக்கும் தோலை சுலபமாக உரித்து விடலாம். ஒருமுறை ஒருவர் பாத்ரூமை பயன்படுத்திவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்து அணைத்தால் போதும். அந்த புகை வாசனையில் உள்ளே எந்தவித துர்நாற்றமும் வீசாது. சாம்பார் செய்ய துவரம்பருப்பை வேக வைக்கும் பொழுது அதனுடன் 1 தேக்கரண்டி அளவில் வெந்தயம் சேர்த்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும். இட்லி மாவு அடியாகி விட்டதா? கொஞ்சம் மாவு தான் இருக்கிறதா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரவை இவைகளை எல்லாம் நன்றாக வறுத்து புளித்த மாவில் கொட்டி கொஞ்சம் புளித்த தயிரை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ரவா இட்லி சுட்டு பாருங்களேன். சுவை பிரமாதமாக இருக்கும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்யும் பொழுது 1 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்தால் குழம்பு ருசியாக இருக்கும். தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது 1/2 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி துவரம்பருப்பு சேர்த்து ஊற வைத்து மாவு அரைத்தால் தோசை முறுமுறுப்பாகவும் வாசமாகவும் வரும். தோசைக்கு ஏற்ப உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து கொள்ளுங்கள்.